வெல்கம் டு 3 மினிட்ஸ் ஐயனார் துணை. இன்றைக்கி எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டுக்காக இவ்வளோ பண்ணுற நிலா, ஆனால் அதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. இல்லை எல்லாம் அவர் பண்ணுறது தான், குடிக்கிறது ஒன்று தான் தப்பி அவர் மேலே அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கோவப்படாதீங்க அப்படின்றாங்க. கோவப்படாது எப்படி இருக்கிறது நிலா, இந்த வீடு அவருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாமி இந்த வீட்டை அவர்கிட்டயே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடலாம், நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேட்குறாங்க. இல்லை பின்னா எப்போத்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக காசு எடுத்துகிட்டு வெளியே போகணும், அது எல்லாத்தையும் சுக்கு நூறாக ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வேணால் நம்ம அந்த மறுவாழ்வு மையத்தில் வந்து சேர்த்து விட்டுறலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு நிலாவும் போய் தூங்கிறாங்க. சோழனும் வந்து பார்த்திங்கன்னா அதவே பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சண்டைலாம் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சோடனே எல்லாருமே சோகமாக ஒரு பக்கம் ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காங்க. நிலாவும் வந்து உக்காடுறாங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து சேரன் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நடேசன் வந்து பாட்டு பாடிட்டு வராரு. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவார், நேற்று எவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ எப்படி அதெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் வேணாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இவரை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சோழனும் பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமாக நான் இனிமேல் நிலா மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. எத்தனை டைம் அந்த பொண்ணு மேலே சத்தியம் பண்ணுவீங்க, இதே மாதிரி தான் அம்மா மேலே சத்தியம் பண்ணி அம்மாவை சாகடிச்சிங்கன்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. சேரன் தாங்க இன்றைக்கி ஹைலைட்டே, ரொம்ப பயங்கரமாக கோவம் வந்துச்சு அவருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம். அந்த மாதிரி பேசிட்டார் அவங்க அப்பாவை. இந்த வீடு உங்களுதுன்னு சொல்கிறீங்களப்பா, பேசாமல் நீங்களே இருங்க, நாங்கள் வேணால் இருந்து போயிடுறோம் அப்படின்றவொடனே பாண்டியன் வந்து நம்பியே நான் போகணும், இவர் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நானும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன்ப்பா, நீங்கள் என்ன ரொம்ப பேச வைக்கிறீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்காக, எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் காசு எடுத்துகிட்டு கிளம்பணும் பற்றி இப்போ போகும்போதே உங்கள் கடங்காரன் வந்து உங்களால் முடியலன்னா நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பயங்கரமாக பேசுவார். 4000க்கு இந்த வீட்டில் இருக்கிற பொருளை தூக்கின்னு போயிடுவான்னு சொல்கிறான். இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அதானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, எவ்வளோ கஷ்டதான் படும் அந்த பொண்ணு. இந்த வீட்டில் 34,000க்கு நீங்கள் எந்த பொருளை வாங்கி போட்டிருக்கீங்க, அவங்க தூக்கிட்டு போக, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே அந்த வண்டி வாங்கினீங்க, எதுக்காக வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கடுப்பாகி கேட்பாங்க. அவரும் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழனும் நானும் போகிறேனே, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, எனக்கு சாப்பிட வேணாம் ஒன்றும் வேணான்னு பாண்டியனும் அதே மாதிரி போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து ரெடி ஆகி நிலாக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் சந்தாவை பார்க்க போகிறேன்ப்பா, அவங்கக்கிட்ட நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம பல்லவனும் எங்கேண்ணா போகிற, யாருக்கு தெரியாமல் எங்கே போகிற, அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிற அப்படின்றாங்க. இல்லைடா சந்தா ஃபேமிலி வந்து ராமேஸ்வரம் வராங்களாம், அவங்கள பார்க்குறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைன்னு நானும் வரேன், எனக்கு இங்கே இருந்தாவே ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, அவனையும் கூட்டிகிட்டு போங்கண்ணே, ஒரு மாதிரியாக இருக்கா அவனும் அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க. சரி போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வாப்போ, ஒரு ட்ரெயின் இப்போ கிளம்ப போது, நம்ம 2 பேரும் இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. சொல்லியிருப்பா நாங்கள் அங்கே தான் போகிறோன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிடு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடேசன் வந்து நிலாக்கிட்ட பேசுகிற வராரு. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்ப்பா, இது என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பின்ன என்ன, நேற்று எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, உங்களால் முடியலன்னா நீங்கள் ஏன் 17,000 முடியலையா உங்களால், எவ்வளோ வண்டி ஓட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நடேசனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து யார் மேலே என்ன சத்தியம், உன் மேலே எதனா சத்தியம் பண்ணுறாரு, அவர் மேலே அவரே சத்தியம் பண்ணிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நிலா, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. நிலாவும் சொல்லணும் பேசிட்டு இருக்காங்க. அவரை வேணால் நம்ம சேர்த்து விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே போய் அவங்கள எல்லாரையும் கெடுத்துட்டு வந்துடுவார் இவர். இல்லை ரொம்ப வருஷமாக குடிக்கிறேன்னு சொல்கிறாரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்களா, இதை அதை பற்றி நீ பேசவே பேசாத, அவராக திருநதனாக தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து பரிசு எடுக்க தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ உள்ளவே அவர்கிட்டலாம் எதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.